சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MP3. இந்த ஷோல மங்காத்தா படத்தினுடைய ரீரிலீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். 2011 இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்துல அஜித் நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் மங்காத்தா. இதுல பாத்தீங்கன்னா அஜித், அர்ஜுன், த்ரிஷா, அஞ்சலி, வைபவ், பிரேம்ஜி இப்படி பல நடிச்சிருந்தாங்க. யுவன் சங்கர் ராஜா அந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. 2011 வெளிவந்த திரைப்படம் அப்பவே 85 கோடி ரூபாய் வசூல் பண்ணி சாதனை படைச்சது. இப்ப மீண்டுமா ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன, 2K கிட்ஸ் ரசிகர்கள் இந்த படத்தை எப்படி கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜித் ஆரம்பத்திலேயே ஒரு என்கவுண்டர் பண்றாரு. அப்புறம் சஸ்பெண்ட் ஆகி வீட்டுல இருக்காரு. அந்த சமயத்துல IPL மேட்ச் மூலமா ஒரு 500 கோடி ரூபாய் பணம் பாத்தீங்கன்னா வெளியே வருது. அத அர்ஜுன் அன்கோ டீம் எப்படியாவது அந்த கும்பலை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த 500 கோடி ரூபாய் பணத்தை ஒரு 4 பசங்க சேர்ந்து எப்படியாவது கொள்ளையடிக்கணும் அப்படின்ற மாதிரி திட்டம் திட்டிட்டு இருக்காங்க. அந்த பிளானை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட நட்பா பழகி அவங்களுக்கே தெரியாம அவங்க பிளான தன்னுடைய பிளானை மாத்தி அந்த 500 கோடி ரூபாய் பணத்தை எப்படி அஜித் கொள்ளையடிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மகத்தும் பிரேம்ஜியும் சேர்ந்து அந்த 500 கோடி ரூபாய் பணத்தை யாருக்கும் தெரியாம ஒரு கண்டெய்னர்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே தெரியாம அந்த பணம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இந்த படத்தினுடைய முக்கியமான ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த படத்துல யாருமே நல்லவங்க கிடையாது. அதிலும் குறிப்பா அஜித் ரொம்ப ரொம்ப கெட்டவர். அதான் இந்த படத்தினுடைய கான்செப்டே. இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்கியிருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா இந்த கோவா படத்தினுடைய தோல்விக்கு பிறகு இந்த படத்தினுடைய வாய்ப்பு கிடைக்குது. அஜித்துக்கு இது 50வது படம். ஆனா எப்படி இந்த படத்தினுடைய வாய்ப்பை வெங்கட் பிரபுக்கு கொடுத்தாரு அப்படின்னு தெரியல. அவர் ஏதோ தப்பு பண்றாரு அப்படின்ற மாதிரி அந்த டைம்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வாலி படத்துல எப்படி வில்லத்தனத்துல மிரட்டிருப்பாரோ அதே போல அஜித் பாத்தீங்கன்னா இந்த மங்காத்தா படத்துல வில்லத்தனத்துல மிரட்டிருப்பாரு. தன்னுடைய அப்பா கண் முன்னாடியே தன்னுடைய காதலியை தள்ளி விட காய்ச்சல் எல்லாம் வில்லத்தனத்துல மிரட்டிருப்பாரு. சோ இந்த மாதிரி அஜித்தை நம்ம எப்போ திரையில பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் காத்துட்டு இருந்தாங்க. சோ மீண்டுமா அதை பாத்தீங்கன்னா திரையில இப்ப பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, பிக்சர் குவாலிட்டி, சன் பிக்சர்ஸ் அப்படின்னாலே குவாலிட்டி தரமா இருக்கும். பிக்சர்ஸ் குவாலிட்டி அந்த அளவுக்கு தரமா இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டைட்டில் கார்டு, அதாவது நம்ம பாத்தீங்கன்னா லியோ டைட்டில் கார்டு பத்தி பேசுவோம், கூலி படத்தினுடைய டைட்டில் கார்டை பத்தி பேசுவோம், குட் பேட் அக்லி படத்தினுடைய டைட்டில் கார்டை பத்தி பேசுவோம். ஆனா அப்பவே ஓஜி படத்தினுடைய டைட்டில் கார்டு பிரமாதமா கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த படத்தினுடைய டைட்டில் கார்டை திரையில பார்க்கும்போது ரசிகர்கள் அந்த அளவுக்கு கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து விளையாடு மங்காத்தா பாட்டுக்கு ரசிகர்கள் யாருமே தரையில இல்ல, எல்லா திரைக்கு முன்னாடி ஸ்கிரீன் பக்கத்துல இருந்து கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு ஜாலியான அஜித், அப்புறம் த்ரிஷாவுடைய ஒரு லவ்வர் ஒரு விண்டேஜ் மோட்ல போகுது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அஜித் பிளான் போடும்போது யுவன் சங்கர் ராஜாவுடைய பின்னணி இசை பேக்ரவுண்ட்ல வருது. சோ அப்பெல்லாம் ரசிகர்கள் கொண்டாடி தீர்க்கிறாங்க. ஒரு கான்செப்டாவே மாறுது தியேட்டர் எல்லாமே. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சோ செகண்ட் ஹாப்ல வில்லத்தனத்துல மிரட்டுறாரு. அம்பானி பரம்பரை தொடங்கும் போது ரசிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா விசில் சத்தம் காதை கிழிக்குது. அந்த அளவுக்கு விசில் சத்தம் தியேட்டர்ல பறக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் செஸ் விளையாடும் போதே சோ மத்தவங்களை எப்படி கொல்லணும் அப்படின்ற அந்த பிளான் போடுற திட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா தெரிக்குது தியேட்டர்ல. இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலுமே பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இன்டர்நெட் இல்ல, அப்ப கொண்டாடி தீர்த்தாங்க ரசிகர்கள். இப்போ அதே போல பரம்பரைப்படியோ கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க ரசிகர்கள். குறிப்பா விநாயக் வண்டியை 2ஆ பிரிச்சாச்சு அப்படின்னு சொல்லும் போது அஜித்தினுடைய அந்த வீலிங் இருக்கு இல்லையா, சோ அந்த சீன் வரும்போது ரசிகர்கள் யாருமே தலையில இல்லைங்க, அப்படி கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களே ஏதோ வீலிங் பண்ற மாதிரி அந்த அளவுக்கு கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. மொத்தத்துல இந்த மங்காத்தா படம் பாத்தீங்கன்னா அஜித்துடைய 50வது படம். அவருக்கு ஒரு மகுடத்தை செஞ்சு அதை ஒரு வைரக்கல்ல வச்சு அவர் தலையில வச்ச மாதிரி வெங்கட் பிரபு இந்த படத்தை வச்சிருக்காரு. அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான படத்தை வெங்கட் பிரபு கொடுத்திருக்காரு. 2K ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், இந்த படத்தை நீங்களும் பார்த்து கொண்டாடுங்க. இந்த படத்துக்கு MP3 கொடுக்குற ரேட்டிங் 5 to 3.5. அடுத்த வசனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.